பிக் பாஸ் தி காமன் மேன் எபிசோட் 3ல ஜார்ஜ் ராஜசெல்வன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்தார். அவர் பேசுகிற பாஷையே ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உடனே ராஜு வந்து கிண்டலுக்கு, நீங்கள் என்ன கோயம்புத்தூரா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு அவருடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஜார்ஜ் ராஜசெல்வன். ஆமாம் இது என்ன பேரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கவும், அவர் பேருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதையையும் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா நீங்கள் யார், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்க, நான் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், எம்எஸ்சி படிச்சிருக்கேன், 2004 வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா நீங்கள் எதுக்கு பிக் பாஸ் வரணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ, எனக்கு வந்து ஒரு நகைச்சுவை நடிகனாக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. பல பேருக்கு வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அந்த வாய்ப்பு வந்து இந்த ஸ்டேஜ் மூலயமா எனக்கு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி ஊரில் யாருமே சிரிக்கிறதே கிடையாது, எல்லாருமே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய மக்களை வந்து சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியமான காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட கஷ்டமான வேலையை செஞ்சு என்னால் ஒரு 4 பேர் சிரித்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக நகைச்சுவை நடிகனாக ஆகிறதுக்கான காரணத்தையெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். உடனே ஜட்ஜஸ் வந்து நகைச்சுவை மட்டுமே வந்து ஒரு திறமையாக எடுத்துகிட்டு பிக் பாஸுக்கு நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு கேள்வி எழுப்பவும், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை அவர் ஏன் வந்து இந்த நகைச்சுவை நடிகனாக ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணார், எப்படி கஷ்டப்பட்டார், சின்ன வயசுலேருந்தே அவர் பட்ட வலிகள், அவமானங்கள், அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு தான் தங்களை காப்பாற்றினது, ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை, அப்படி அம்மா வீட்டு வேலை பார்க்குற இடத்துலேருந்து கிடைச்ச ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து போட சொல்லும்போது போட்டுக்கிட்டால் மற்றவங்க அதை குறையாக பார்த்து கேலி பண்ணுறது, இப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ரொம்ப குறைகளை தான் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அதனால இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ண பார்க்குறீங்களா, உங்களை வந்து ரொம்ப பாவமானவர்னு காமிச்சிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கவும், இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருமே குறை சொல்லிகிட்டே இருந்ததுனால நான் வந்து அதை கண்டுக்காமல் அதை வந்து ஒரு யூமிக் சென்ஸோடு எடுத்துக்கிறத முடிவு பண்ணி அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். அதனால யார் என்னை பற்றி கழுவி ஊற்றினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவன் பிக் பாஸுக்கு போனதுக்கப்புறமும் பல விமர்சனங்கள் என் மேலே வச்சாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிப்பேன். அப்படியே கழுவி ஊற்றினாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து அவருடைய எல்லா விஷயங்களையும் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தார். சரி இவர் வந்து அமைதியாகிற மாதிரி தெரியல, ஒரு டாஸ்க்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. அது என்னென்னா, இப்போ நாங்கள் 3 பேர் ஜட்ஜஸ் இருக்கோம், எங்களை பற்றி ஹியூமராக ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தலைவர் வந்து ஓவியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். அந்த பர்டிகுலர் சீசனில் இந்த அம்மா இருக்கிற எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இந்த அம்மா மட்டும் வெளியில் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஓவியா ஆர்மின்னு ஆரம்பிச்சுட்டு பார்க்க வேண்டிய இந்தியன் ஆர்மியை பார்க்காம இருந்தவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக அவர் மனசில் பட்டதை வந்து சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த அம்மாவை அக்யூஸ்டுன்னு சொல்லி அரெஸ்ட்டு தான் பண்ணியிருக்கணும், ஆனால் இவங்களுக்கு ஓவியா ஆர்மின்னு ஸ்டார்ட் பண்ணி இவங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹியூமர் கவுண்டரை வந்து கொடுத்தாரு. சரி ராஜுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தா, டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க எல்லாருமே. ஆனால் இந்த ஆள் வந்து முட்டைக்கண்ணை வச்சுட்டு அங்கங்கே ஏதோ ஒரு காமெடியை சொல்லிவிட்டு கடைசியில் கேட்டால் தக் லைஃப்னு சொல்லிவிட்டு கடைசியில் டைட்டில் வின்னர் ஆகிட்டார் அப்படின்னு ராஜுவை பற்றி ஹியூமராக ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஆரி ப்ரோவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே, நேர்மை நியாயம்னு பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், கருப்பாக இருக்கிறதெல்லாம் எருமை தான், ஆனால் இந்த ஆளை வந்து எபிசோடில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேச சொன்னால் இவர் 1.5 மணி நேரம் பேசுவார், ஆனால் எபிசோடே 1 மணி நேரம் தான் அப்படின்னு தன்னுடைய யூமிக் சென்ஸோட இவர் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா வந்து இவருக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்டை வந்து தலையிலேருந்து மூக்கு வரையும் போட்டுட்டு அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மூலமாகவே அந்த ரப்பர் பேண்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இவரும் முடிஞ்ச அளவுக்கு ரப்பர் பேண்டை அவர் டிஃப்ரெண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி வந்து வெளியே கொண்டு வர பார்த்தாரு. ஆனால் பஸர் அடிக்கிறதுக்குள்ளே இவரால் வந்து அந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணவே முடியலை.
அதனால் இவர் என்ன சொன்னார், மூக்கு சளியே சரியாக வராது, இதில் ரப்பர் பேண்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு யூமிக் சென்ஸோட வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி மாயாவை பற்றியும் இவர் வந்து கூடவே இருந்துட்டு பேசி பேசி இந்த அம்மா மட்டும் உள்ளே இருந்துட்டாங்க, கூட நின்று சப்போர்ட் பண்ண பூர்ணிமாவை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு மாயாவையும் விட்டு வைக்கல, அவங்களுக்கும் ஒரு சரியான கவுண்டர் கொடுத்தாரு. ஃபீட்பேக் என்ன சொல்லி இவரை வந்து ஓல்டு கண்டிஷனில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமர் மட்டுமே வச்சுட்டு வந்து பிக் பாஸில் ரொம்ப நாளைக்கு சர்வை பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டும் ஹியூமரும் மட்டும் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது. அதே சமயத்தில் உங்களுடைய எனர்ஜி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் எனர்ஜி பத்தாத அளவு தான் இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட, அதாவது பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RSV ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். டாடா பை.